இந்த விசுவாசம் உள்ள ஜெபம். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. ஜெபம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. கண்ணா பின்னான்னு ஏதாவது சொல்றது. இவங்க மனசுல என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் என்ன பண்றாங்க சொல்றது. அப்புறமா இவங்களுக்கு என்னென்ன வேதனை இருக்குதோ அதெல்லாம் சொல்றதுக்கு பேர் தான் என்ன நினைச்சிருக்கிறாங்க ஜெபம் என்பது. அப்படி இல்லை பாருங்க, ஒரு விளையாட்டு விளையாடும் போது விதிமுறைகள் இருக்கிறது. என்ன இருக்குது? விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு விளையாடும் போது தான் நீ ஜெயிக்க முடியும் இல்லையா? அந்த விதிமுறைக்கு உட்படாத நீ விளையாடும் போது ஃபவுல் ஆயிருவ, அவுட் ஆயிருவ. அப்புறமா நீ நினைக்கிற லக்கு வெற்றி என்ன பண்ணாது, அது கிடைக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜெபம் எப்படி இருந்தா என்ன அப்படி கிடையாது. பாருங்க, லைட் எரியுதுன்னா இதுக்கு விதிமுறைகள் இருக்குது. நீங்க போய் கம்பத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி நேரம் இங்கே லைன் எடுத்துட்டு வர முடியாது. எடுத்துட்டு வரலாம் முடியும், ஆனால் அது லீகலாக இருக்காது. எப்படி இருக்கும்? இல்லீகலாக இருக்கும், அநாகரிகமாக இருக்கும், அது நீதியாக இருக்காது. விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதுபோல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை என்பது இந்த மின்சாரத்தை காட்டிலும் கோடி மடங்கு வல்லமை உள்ளது இல்லையா? அவருடைய அபிஷேகத்தை வல்லமை உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும். வீட்டுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு 11 kg போகுது டிரான்ஸ்பர் மேல சொல்றாங்க. வீட் லைன் வேற, 11 kgன்றது வேற. அது சொல்றாரு, ஊருக்கே பவர் கொடுக்கறது அது நியூக்ளியர் இல்லையா? அந்த சக்தியை வச்சு தான் எல்லாமே உண்டாக்குறாங்க. அது மாதிரி கம்பியை பார்க்கும்போது தெரியாது, அது ஏதோ கம்பி தான் மாறிக்குது. தொட்டா அதில் மிஸ் ஆகுறது கஷ்டம் சார் அப்படின்றாங்க. பழைக்கிறது கஷ்டம். வீட் லைனில் கூட பழைச்சிடலாம், அதில் பழைக்கிறது கஷ்டம். பார்க்கும்போது தெரியாது, தொடும்போது தான் அதனுடைய பவர் என்ன, வல்லமை என்ன என்பது தெரியும். அதுபோல தேவனுடைய வார்த்தை என்பது கவனிங்க, அதை உணரும் பொழுது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நீங்கள் நடக்கும்போது தான் அதனுடைய வல்லமை என்ன, மேன்மை என்ன அதுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால நிறைய பேருக்கு ஜெபம் என்ன நினைச்சிருக்கிறாங்க, ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்றதுங்க அப்படின்றதெல்லாம் அதுக்கு பேர் ஜெப குறிப்பு கிடையாது. பாப்போம், இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஜெபத்தை ஃபவுல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் 6 மாதம் ஜெபிக்கிறாங்க, பதில் கிடைக்கல. 2 வருஷம் ஜெபிக்கிறாங்க, பதில் கிடைக்கல. வருஷம் பூரமே ஜெபிக்கிறாங்க, என்ன கிடைக்கல, பதில் கிடைக்கல. ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்காதவரா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்ற விதிமுறைகளை ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. வேதத்தில் விதிமுறைகள் இருக்கு. நீங்க ஒரு செல்போன் வாங்கும்போது பாருங்க, ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னும் போது அது ஒரு சின்ன ஒரு கேட்லாக் மாதிரி கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை எப்படி உபயோகப்படுத்தணும், அது தன்மை என்ன, எப்படி சார்ஜர் போடணும், அதனுடைய கவனிங்க கெப்பாசிட்டி என்ன, இது என்னென்னலாம் வேலை செய்யும், எப்படியெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம், எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஒரு பைக் வாங்கும்போது அப்படிதான், அது எவ்வளோ கெப்பாசிட்டியோட உண்டாக்கி இருக்காங்க, எத்தனை பேர் போகலாம் இல்லையா? குக்கர் வாங்கினீங்களா கூட பாருங்க, செட் பண்ண தெரியலனா கைப்பிடி எப்படி பண்ணணும் எல்லாமே அதில் கேட்லாக்ல கொடுத்துட்றாங்க. அது மாதிரி இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்கிட்டு, இவ்வளோ பெரிய உலகத்தில் மனிதனை உண்டாக்கிட்டு, இந்த மனிதன் வாழக்கூடிய வழிமுறைகள் தெரியலனா ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள வரும்போது தன்னுடைய குடும்பம், சரீரம், பொருளாதாரம், தேவனிடத்தில் நெருங்குவது, வழிமுறைகள், விதிமுறைகள் என்னன்றதெல்லாம் பைபிள் என்ன பண்ணுது, தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.